ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்காட் சாம்பார். இன்றைக்கி நம்ம பள்ளியில் நோன்பு திறக்க போகிறோம். ரம்ஜானோட மொதல் நாள். இன்றைக்கி வெதரும் சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப குளிரும் இல்லை. மொதல் நாள் டயர்டாக இல்லை. ஆனால் உனக்கு டயர்டாக இருக்குது? எனக்கும் டயர்டாக இல்லை. காலையில் 4 மணிக்கு போன வருஷம் சம்மரில் வந்து காலையில் 3 மணிக்கு நம்ம சாப்பிட்ணும். ஈவினிங் 7 நோன்பு திறக்கிற டைம் இருந்துச்சு. அது அப்படி கூடி 8:30 வரைக்கும் வந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் 8:30 தான் கடைசி நோன்பு திறக்கிற டைம். நைட்டு 8:30. காலைல 3 மணிக்கு சாப்பிட்டோன்னா நைட்டு 8:30. ஏன்னா சூரியன் அவ்வளோ நேரம் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு வின்டர் டைம்லேயே வந்துருச்சு. வின்டர் டைம்லேயே வந்தனால நமக்கு கொஞ்சம் ஹவர்ஸ் கம்மி. இருந்தாலும் 12 ஹவர்ஸ் வருது. காலைல 5:30லேருந்து நைட்டு 5:30க்கு நோன்பு திறந்துக்கலாம். நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம அங்கே பள்ளியில் இந்தியாவிலனா வடை வாங்கிட்டு போவோம். வடை, சட்னி, சாம்பார் அந்த இதெல்லாம் இருக்கும். ஜூஸ்லாம் இட்டு போவோம். இங்கே ஒன்று நெட்டு போல் வீட்டு பக்கத்துலேயே 2 பள்ளி உண்டு. ஒன்று பாகிஸ்தான்காரங்க, அவங்க ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நாளைக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னு தெரில. இப்போது இன்டர்நெட்டு ஃபுல்லாக சண்டை போய்ட்டுருக்கு. சயின்டிஃபிக்கலி we cannot see the moon. How did they say that the moon is there அப்படின்னு தெரில. அதான் நீ பார்த்தியா? ரீல் எதுவும் பார்த்தியா? It is wrong. The Sharia says that look at the greater good, that the majority in your country, in your environment are beginning their fast with that sighting. You need to follow that majority. சயின்டிஃபிக்கலி வானத்தில் நிலாவே வராது அப்படின்னு போட்டாங்க. ஆனால் சவுதிக்காரங்க நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வாட் எவர், நம்ம எப்போவும் சவுதி டைம் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் போட்டாச்சு. நோன்பு இருக்கனால ஒன்றும் தப்பு இல்லையா, அதனால் நோன்பு வச்சாச்சு. இன்றைக்கி பள்ளியில் என்னெல்லாம் தராங்கன்னு தெரில. இந்த பள்ளியில் இன்றைக்கி நோன்பு துறை இருக்கான்னு எனக்கு தெரில. நம்ம ஊர்லனா நேரம் கூட்டமாக போய் நடந்து போய் இடம் பிடிச்சி உட்காந்து ஆளுக்கு ஒரு நோன்பு கஞ்சி கொப்பரை எடுத்து. உங்கள் ஊரில் நீங்கள் இன்றைக்கி என்ன வடை வாங்கிட்டு போனீங்களா, சட்னி வாங்கிட்டு போனீங்களா? நல்லாயிருக்கும். நம்ம பசங்களாம் வந்துடுவாங்க, தம்பி நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வா, வாங்கிக்கொடு, நோன்பு கஞ்சி வாங்கிக்கொடு அப்படின்ட்டு நோன்புக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். போயிட்டு வாங்கி முதல்ல 4 மணிக்கு நோன்பு கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. 4 மணிக்கே நானே வடை வாங்கி, நானே கஞ்சி வாங்கி, நோன்பு வைக்காத இந்த பக்கி பசங்களுக்கு நான் போய் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு பாத்திரத்தை கழுவிட்டு நான் திருப்பி வீட்டுக்கு வரணும் நோன்பு திறக்கிறதுக்கு. நோன்பு திறந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே என்னெல்லாம் கொடுத்தாங்க? ஃபஸ்ட்டு போனதும் பேரிச்சம்பழம், பழம், அதுக்கப்புறம் பொரிச்ச உருளைக்கிழங்கு, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போய் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்த ரவுண்டு வந்து கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, கொஞ்சம் நம்ம ஊரில் தேங்காய் சோறு மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் மசாலா போட்ட சோறு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொட்டி, ஆட்டுக்கறி குழம்பு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். முதல் நாள் நோன்பு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நோன்பு சந்திப்போம். நாளைக்கு வேலை இருக்குது, வேலைக்கு போகணும். அவ்வளோதான் கைஸ். பை பை. சப்ஸ்கிரைப். டட்டா.